ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நியூக்கள் வச்சு தான் ஒரு புதிய ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 நியூக்களை தோல் சீவி எடுத்துருக்கிறேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையும் எடுத்து 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர்ற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். அதுக்குள்ளேயும் குக்கரில் விசில் வந்துருச்சு. அதையெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு இந்தளவு வெந்திருக்கணும் பாருங்கள். நசுக்கி பார்க்கும்போது நல்லா குழஞ்சிருக்கணும். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து கீறி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பொடி வாசனைகள்லாம் போகிற அளவு நல்லா வதங்கணும். நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை கொண்ட கடலையும் நியூக்களையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்துட்டு பார்க்கலாம். நல்லா கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் இது கூட தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நியூக்கள் கொண்டக்கடலை வச்சு இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசை கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி இல்லைனா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.